தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உதவியாளர் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் எக்கச்சக்க வேகன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 19,000 27,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷனும் வேரி ஆகுது. 8th பாஸ் பண்ணவங்க எனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ண ஜூலை 9 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஸ்டாஃப் நர்ஸு, யூஹெச்என் ஏஎன்எம், பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஃபிஷோடெக் சோசியல் ஒர்க் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், எம்எம்யூ கிளீனர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்னு சொல்லி எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. நிறைய வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அடுத்து அப்ளிகண்ட்டோட பெயர், அவங்களுடைய அப்பா பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அதேமாதிரி இங்கே கல்வி தகுதி, அதுக்கான ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு நம்பரு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கான டீட்டெயில்ஸு, அடுத்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இங்கே டேட்டு, பிளேஸு இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அப்ளிகேஷனோட சமீபத்திய புகைப்படம் தான் ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் நிர்வாக செயலாளர் / மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் 603001. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஜூன் 30 ஜூலை 9 ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் அப்ளிகேஷனை நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ சப்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் 30 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு சயின்ஸ் குரூப், அதாவது பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் அல்லது பாட்னி அண்ட் சுவாலஜி எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழை ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும். அதோட 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 40 வயது வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது. 17,500 சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இந்த போஸ்ட்டுக்கு ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க எலிஜிபிள். 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி 21,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ் யூஹெச்டபிள்யூசி, இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களுக்காக 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட். ஓகேங்களா? 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். சேலரி பர் மந்த்துக்கு 21,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஹெச்என் ஏஎன்எம், இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அல்லது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஸ்கூல், இங்கெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அதோட அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கோர்ஸ் அல்லது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெலவெண்ட் கவுன்சிலில் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும். 9 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 17,500 சேலரி இருக்கும். அடுத்து ஃபிஷியாட்ரிக் சோசியல் ஒர்க்கர். இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 6 மந்த் ட்ரைனிங் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 27,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும். அடுத்து பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு பிகாம் வித் டேலி முடித்தவங்க எலிஜிபிள். 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி பர் மந்த்துக்கு 19,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதாவது பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அல்லது ஏதாவது கிராஜுவேஷன் முடிச்சுட்டு டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். மொத்தமாக 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எதையும் கிராஜுவேஷன் முடித்தவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இப்போ டிசிஏ சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வேணும். ஓகேங்களா. 4 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 17,500 உங்களுக்கு சேலரி இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். மந்த்லி சேலரியாக 15,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு எம்எம்யூ கிளீனர். இந்த போஸ்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 11,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த போஸ்டிங் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இந்த போஸ்ட்டுக்கு 8th பாஸ் பண்ணால் எலிஜிபிள். 16 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு சேலரி 11,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். ஓகேங்களா. இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே டெம்ப்ரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 11 மந்த்ஸ் இதோட ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கிங் பீரியட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஜாப் பீரியட் வந்து நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெனுவல் பண்ணி தரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. அப்ளிகேஷனாக என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு டைரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை கணினி பயிற்சிகளை நிறைவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் பேசிக்கான கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஏதாவது அட்டென்ட் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறப்ப அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். அப்ளிகேஷனை நீங்கள் நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் அல்லது மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் நேர்லேயும் சப்மிட் பண்ணலாம், ஸ்பீட் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம், அல்லது மெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். இதுதான் மெயில் ஐடி cglnhm@gmail.com. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த மெயில் ஐடிக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 9 ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் அப்ளை பண்ண உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.